சஹாபாக்களோட சேர்ந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு காது அறுக்கப்பட்ட ஒரு ஆடு செத்து போய் கிடக்கு. பொதுவாக அரபிகளிடம் உயிரோடு இருக்கும் போதும் காது அறுக்கப்பட்ட ஆட்டுக்கு மதிப்பில்லை. உயிரோடு இருந்தாலும் சும்மா கொடுத்தாலும் எடுக்க மாட்டாங்க. அது அவங்கள்ட்ட இருந்த ஒரு ஆதத். அப்போ இந்த ஆடு செத்து போய் கிடக்கிறது. காதும் வெட்டிக்கு ஆடும் தானாக செத்து போய் கிடக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்டை காண்பித்து கூட நின்ற சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, இந்த ஆட்டை ஒரு திர்ஹம் கொடுத்து யார் வாங்குவாருன்ற, திர்ஹம்ண்டா வெள்ளிக்காசு, ஒரு வெள்ளிக்காசு தந்து யார் இந்த ஆட்டை வாங்குவாருன்னு ஏலம் விடுற மாதிரி சும்மா கேட்குறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இதை உயிரோட தந்தாரு ஒருத்தரும் சும்மா அவங்க எடுக்க மாட்டோம். செத்துப்போன ஆட்டை போய் ஒரு திர்ஹத்திற்கு கேட்டால் எப்படி யா ரசூலுல்லாஹ் என்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆட்டை விட உலகம் அல்லாஹ்வுடைய பார்வையில் கேவலமானது என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படி சொல்ல சொல்ல சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள். இதனால சஹாபாக்கள் உடுப்பு இல்லாம செருப்பு இல்லாம பிச்சை வாங்கி தெரியல. உலகத்திற்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை அளவோடு கொடுத்தார்கள். பொருளாதாரத்தை சம்பாதித்தார்கள், காசு தேடினார்கள், திருமணம் முடித்தார்கள், 3-4 திருமணம் முடித்தார்கள், குழந்தைகளை பெற்றார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனால் உலகத்திற்கு என்ன அளவு இருக்கிறதோ அவ்வளவு கொடுத்தார்கள். நம்மட பிரச்சனை என்ன? நம்ம உலகத்திற்கு அதை விட அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். இப்போ திடீரென்னு நமக்கு குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தால் கோபம் வருது, ரோஷம் வருது. சகோதரியோட வீட்டுக்கு போறதில்லை, நானோட வீட்டுக்கு போறதில்லை. சில பிள்ளைகள் இருக்கிறாங்க உம்மா பாப்பாக்கிட்டே போறதில்லை. இப்ப பாருங்க, இவர்கிட்ட எது மேலோங்குது? அவருடைய மனோ இச்சை தான் மேலோங்குகிறார், மார்க்கம் மேலோங்க. சண்டை வரும் குடும்பத்தில், தாத்தா தம்பி கடையில் சண்டை வரும், நானா தம்பி கடையில் சண்டை வரும், பக்கத்து வீட்டுக்காரர்களோட சண்டை வரும். மன்னிக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும், போக வேண்டும், பேச வேண்டும். ஏனென்றால் நமக்கு மறுமை இருக்கிறது. இப்போ எல்லா விஷயங்களையும் மறுமையோடு தொடர்படுத்தி பார்க்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிற மிக முக்கியமான வழிகாட்டலாக இருக்கிறது. அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அப்போ உலகத்தினுடைய ரியாலிட்டி, உலகம் என்றா என்னென்று புரிஞ்சாதான் மறுமை நோக்கிய பயணம் விறுவிறுப்பாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், அழகாக இருக்கும். அப்போ அந்த டைமில் என்ன நடக்கும் என்றால், மன் கான ஹம்முஹு அல் ஆஹிரா. சுப்ஹானல்லாஹ், அற்புதமான ஹதீஸ்கள். நம்ம இதை சும்மா தான் படிச்சுட்டு போறோம். இதுக்குரிய முக்கியத்துவம் கொடுத்து ஈமான் கொண்ட நிலையில் இந்த ஹதீஸை நம்ம படிக்கிறது இல்லை என்பது கைசேதம். மன் கான ஹம்முஹுல் ஆஹிரா, யாருடைய கவலை எல்லாம் மறுமையாக மாறுகிறதோ அவருக்கு உலகம் காலடியில் கொண்டு வந்து கொட்டப்படும். சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கு உலகம் கட்டுப்பட்டு விடும். மர்ம தான் என்னத்தை எடுத்தாலும் ஒரு பிஸ்னஸ், இதில் நம்ம மிஸ்டேக் பண்ணால் நரகம் போய் தருவோம், நாளைக்கு மறுமையில் கஷ்டப்படுவோம். நம்ம இவருக்கு இப்படி பேசிட்டோம், இப்போ நாளைக்கு மறுமையில் என்ன நடக்குமோ, தொழுகையை பிந்திட்டோம், மறுமையில் என்ன நடக்குமோ, இதை சாப்பிட்டுட்டோம், மறுமையில் என்ன நடக்குமோ, வைஃபுக்கு இப்படி கதைச்சிட்டோம், மறுமையில் என்ன நடக்குமோ, பிள்ளைக்கு இப்படி தட்டிட்டோம், மறுமையில் என்ன நடக்குமோ, இன்றைக்கு ஆஃபீஸுக்கு போய் 8 மணிக்கு போய் 7:40 டைம் போட்டுட்டோம், இந்த 20 நிமிஷம் மறுமையில் என்ன நடக்குமோ. எந்த ஒரு ஆக்டிவிட்டி எடுத்தாலும் மறுமையில் 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 என்ற கவலையோடு யார் வாழுகிறாரோ அவருக்கு உலகத்தை அல்லாஹ் அடிமையாக்கி கொடுத்து விடுவான். ஹதீஸ். ஆனால் ஒமன் கான ஹம்முஹு துன்யா, யாருடைய கவலை எல்லாம் இந்த துனியா என்று இருக்கிறதோ, ஜஅலல்லாஹுல் ஃபக்ர பைன ஐனைஹி அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவனுடைய 2 கண்ணுக்கு முன்னுக்கு அல்லாஹ் வறுமையை கொண்டு வந்து வைத்து விடுவான். வறுமை அவனுக்கு பயம், அவன்கிட்ட இருக்கு கோடிக்கணக்கில், ஆனால் போதா. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லைஸல் கினா அன் கஸரத்தில் அர்த் வலாகின்னல் கினா கினன் நஃப்ஸ். நிறைய சொத்துக்கள், காணி பூமி விவசாயம் கார் பங்களா நகை என்று இருப்பதல்ல செல்வந்தம். பணம், இந்த செல்வந்தம் என்கிற நிலை என்னென்றால் போதும் என்ற மனம். அப்போ உலகமே உலகம் 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 என்னத்தை எடுத்தாலும் நாளைக்கு என்ன செய்கிறார், புள்ள குமராயிட்டு இப்போ வீடு கட்டணும், வைஃப் எந்நேரமும் பார்த்தா நச்சரிச்சுட்டே இருப்பாங்க, புள்ள பெரிய ஆள் ஆயிடுச்சு,
நீங்கள் இப்படி உட்காந்துட்டு இருந்தா இப்படி வெளிநாட்டுக்கு போங்க அல்லது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, அங்கே பாருங்க தாத்தாவை வீடு கட்டிட்டா, அங்கே பாருங்க இந்த தங்கச்சி நம்மளோட பிள்ளையோட இளைய பிள்ளை கல்யாணம் பேசிட்டாங்க. இப்படி எந்நேரம் பார்த்தாலும் உலகம் 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 என்று இருந்தால் கண்ணுக்கு முன்னால் தெரிவதெல்லாம் வறுமையாகவே இருக்கும். போதாது போதாது போதாது. அப்ப என்ன நடக்கும்? இந்த போதாது என்று வந்து விட்டால் ஹலால் ஹராம் எல்லாம் ஓடி போயிடும். அதுக்கு பிறகு காசு வேணும், பரம் வேணும். ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி யஅதி அலன் நாஸி ஸமான் லா யுபாலில் மர்உ மின் ஐன் அഖதல் மால மின் ஹலால் அம் மின் ஹராம். ஒரு காலம் வரும், மனிதனுடைய டார்கெட் எல்லாம் பணமா மாறும், ஹலால் ஹராம் எல்லாம் பார்க்க மாட்டான், காசு வந்தா சரி. இப்படி மாறுகிறது. அப்ப நம்முடைய ஹம் ஆஹிராவாக இருந்தால், ஹம் என்ற கவலை, நம்முடைய முழு கவலையும் மறுமையாக இருந்தால் உலகத்தில் ஹெப்பியா வாழலாம், மறுமையிலையும் வெற்றி பெறலாம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த மறுமை நோக்கிய பயணத்தில் இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. என்னென்றால், அல்லாஹு தஆலா உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோமா, படைத்திருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா, நம்மிடம் மீட்டி வரப்பட மாட்டீர்கள் என்று எண்ணுகிறீர்களா என்று கேட்கிற அந்த கேள்வியில் உலகத்தில் நம்ம வீணா படைக்கப்படவில்லை என்கிற ஒரு மெசேஜையும் சொல்றோம். மறுமையை சொல்லுகிற நேரத்தில் உலகத்தில் நம்முடைய டியூட்டி, நம்முடைய கடமை என்ன என்பது சொல்லப்படும். என்ன கடமை? அல்லாஹ்வை இபாதத் செய்கிறது. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின்களையும் மனிதர்களையும் இந்த உலகத்தில் நான் படைத்திருப்பது அவர்கள் என்னை வணங்க வேண்டும் என்பதற்கு. வணங்குறண்டா என்ன? இறை சிந்தனையோடு இருப்பது, அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருப்பது. எந்த ஒன்றை செய்கிற போதும் அல்லாஹுக்காக செய்வது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டலை பின்பற்றி செய்வது. இதான் இபாதத். இப்படித்தான் நம்ம வாழணும். இது ஒன்று இபாதா மஹ்லா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது. இபாதா மஹ்லான்னா 100% அது வணக்கமாகவே நமக்கு தரப்பட்டது. உதாரணம் தொழுகை, நோன்பு, இதெல்லாம் தரும்போது வணக்கமாகவே அல்லாஹ்விடமிருந்து தரப்பட்டது. இதெல்லாமே பெர்ஃபெக்டா 100% இஹ்லாஸோடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையிலும் செய்ய வேண்டும். இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, நம்முடைய நியத்துகளால் வணக்கமாகக்கூடியது. உதாரணமாக பெற்றோரை பராமரிப்பது. உலகத்தில் எல்லோரும் பெற்றோரை பராமரிப்பார்கள். ஆனால் அவர் பராமரிப்பதற்கு நம்ம பராமரிப்பதற்கு வித்தியாசம். நம்ம என்ன நினைக்கிறோம்? குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், அனிஷ்குர்லி வலி வாலிதைக், எனக்கும் நன்றி செலுத்த, பெற்றோருக்கும் நன்றி செலுத்து. வபில் வாலிதைனி இஹ்சானா, உன்னுடைய பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள். இப்படி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கிறான் என்பதற்காக நம்ம பெற்றோரை கவனிக்கிறது இருக்க இபாதத். அப்போ உலக வாழ்க்கையில் முழுவதையும் பிஸ்னஸ் பண்றோம். பிஸ்னஸ் பண்ணக்குள்ள அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான். மோசடியை, பதுக்கலை, ஏமாற்றுவதை, பொய் சொல்லுவதை, அநியாயம் செய்வதை எல்லாம் ஹராமாக்கி விட்டான். அப்ப நான் அதுக்குள்ள போகக்கூடாது என்று பிஸ்னஸ் பண்றது. இப்படியா நம்முடைய முழு இடங்களிலும் அல்லாஹுடைய நினைவோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் நம்ம படைக்கப்பட்ட நோக்கமாகும். இதுக்குள்ள ஸ்பெஷலாக இபாதா மஹ்லா என்ற இபாதத்துகளை கூட்ட வேண்டும். தொழுகை, நோன்பு. நினைக்கிறேன் ஷேக் இஸ்மாயில் சலஃபி அவர்கள் ரமலானை அமல்களால் அலங்கரிப்போம் என்கிற அந்த தலைப்பில் ரமலானில் நம்ம செய்ய வேண்டிய அமல்கள் பற்றி நிறைய சொல்லியிருப்பார்கள், நிறைய தெரியும். அப்போ உலக வாழ்க்கையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை நிறைய அமல்களுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தும். உலகத்தில் இருக்கும்போது சுவர்க்கத்திற்கான போட்டி நம்மிடம் வந்துவிட வேண்டும். போட்டினா நான் தனியே போடலாமா? உங்களோட சேர்ந்து தான் போடணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். அல்லாஹ்விடம் இருக்கிற மன்னிப்பின் பக்கமும் வானங்களையும் பூமியையும் விட விசாலமான சுவர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு விரைந்து வாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அவரை நான் முந்தோடும், இவரை நான் முந்தோடும், அவர் யோசிக்கணும் என்ன அவர் முந்தோடும். இதுதான் இந்த ஆகிரத்துடைய பயணத்தில் நம்ம செய்ய வேண்டியது. இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ஒரு 6 மணிக்கு எழும்பி சுபஹ் தொழுவோம். வெள்ளிக்கிழமை பயான் கேட்குறோம். கேட்கக்குள்ள மௌலவி தொழுகையினுடைய இம்பார்ட்டன்ஸை பேசுகிறார். ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், தொழுகையை வேஸ்ட் பண்ணுகிறார்கள், தொழுவதில்லை அப்படின்னக்குள்ள நமக்கு ஒரு திருப்தி என்னன்னா, எவ்வளோ பேர் சும்மா தொழாமல் படுக்கக்குள்ள நம்ம 6 மணிக்காவது சுபஹ் தொழுதோமே, இப்படி திருப்தி அடைஞ்சிட்டு போகிறோம். இன்றைக்கு அவனெல்லாம் இப்படி வட்டியில் கிடக்கும்போது நம்ம கொஞ்சம் பரவாயில்லையே. இல்லை சகோதரர்கள், இது போதாது.
இங்க பாருங்க, வசாரிஉ கட்டளை, சாரஅ என்றால் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு விரைவது. அல்லாஹ் அழைக்கிறான் சுவர்க்கத்தை நோக்கி நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு விரையுங்கள். இவர் ரமலானில 7 நாளைக்கு ஒரு குர்ஆனை முடிக்கிறாருன்னா எனக்கு ஆசை வரணும், அதுக்கு முதல் நான் முடிக்கணும். சில சகோதரர்கள் சொல்லுவார்கள், நோன்பு 10 ஆகும்போது எத்தனை தடவை குர்ஆனை முடிச்சிட்டீங்கன்னா நான் 3 தடவை முடிச்சிட்டேன்னு சொல்லுவேன். உடனே வித்தியாசவாது, உங்களுக்கு மார்க்கம் தெரியாதா என்று அவருக்கு ஃபுல் பயானம் உண்டு போகும். பேசுறது வந்து நீங்கள் எவ்வளோ குர்ஆனுக்கு நீங்கள் பாய்ந்து கேட்டால் நான் குர்ஆன் ஓதலை. சுப்ஹானல்லாஹ், இது பிதஅத் இல்லை, அதில் ஹிலாஃபுகள் இருக்கு. நீ சரி பிதஅத் என்று நீ ஒரு ஒரு வாரத்திற்கு 3 தடவை குர்ஆனை ஓதி முடிப்பது பிதஅத் என்று நீ நினைக்கிறதாக இருந்தால் குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாக ஓதி முடியும். குர்ஆனை தொடவே மாட்டார், தீர்ப்பு கொடுப்பார். நம்மளோட நிலைமை நமக்கே விளங்குதில்லை சகோதர. இதுக்கும் ஒரு சிலர்கிட்ட ஒரு ஜாதி சைத்தான் பதில கொடுப்பான். பாருங்க முபாரக் மதனி இப்போ பிதஅத்தெல்லாம் பார்க்க தேவையில்லைன்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன் என்றால், நீ இப்படி பார்க்கிற நீ இந்த துஆ தஈஃப் என்று சொல்லுகிற நீ சஹீஹான சய்யிதுல் இஸ்திக்ஃபாரை ஏன் பாடமாக்க கூடாது? இந்த துஆ அல்லாஹும்ம லக்க சும்து வ பிக ஆமன்து என்று ஓதுவது தஈஃப் என்று சொல்லுகிற நீ ஏன் அதற்கு பதிலாக வந்த சஹீஹான துஆ உனக்கு பாடமில்லை? 23 ரக்காத்துக்கள் தொழுவது பிழை என்று கருதுகிற நீ 11 ரக்காத்துக்களை ஏன் நீ சரியாக தொழுவதில்லை என்று கேட்கிறேன். ஏன் எனக்கும் உங்களுக்கும் அந்த ஆசை வருவதில்லை என்று கேட்கிறேன். நம்ம எப்படி பழக்கப்பட்டு விட்டோம் என்றால் குறை கண்டு குறை கண்டு குறை கண்டு அவனை மட்டம் தட்டி அவனை விமர்சனம் செய்து கொண்டு போவதே தவிர நான் எங்கே போகிறேன், என்னுடைய நிலை என்ன என்பதை பற்றி சிந்திப்பதில்லை. எவ்வளவு கதைச்சிக்கு இருந்தாலும் அவர் போயிடணும் அவருடைய டைம் வரும்போது. எவ்வளவு விமர்சனம் பேசினாலும் அவருக்குரிய டைம் வந்தால் அவர் போகணும். அவரோட கபருக்குள்ள அவர் தனியாக தயாரிக்க போறார். இந்த விஷயத்தை புரிய ட்ரை பண்ணணும் சகோதரர். நான் சொல்ற பாயிண்ட் வந்து நம்முடைய லைஃபில் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்ம எல்லாருமே எப்படி பழக்கப்பட்டுட்டோம்னா அடுத்தவனுடைய குறைகளை பெரிதுபடுத்துவது என்பதற்கு அடிமைப்பட்டு போய்விட்டோம். ஆனால் என்னிடம் இருக்கிற 1000 குறைகள் எனக்கு புரியவில்லை. வட்டி பேங்கோடு முழுக்க தொடர்போடு இருக்கிறேன், ஓடியிலே போய் விழுந்திருக்கிறேன். ஆனால் சீதனம் என்றால் அதை பெரிய ஒரு விஷயமாக ஆக்கி மௌலவிட்ட வந்து சொல்றேன், மௌலவி இன்றைக்கு நீங்கள் இவருக்கு எதிராக ஒரு ஹுத்பா ஓத வேண்டும், நீங்க ஓதினா இண்டையோடு அவர் சீதனம் வாங்குறதை நிறுத்தணும் என்று மௌலவியை பிடிக்கிறோம். ஆனால் அவர் சொல்லக்குள்ள அவர் மனச்சாட்சி உறுத்தலையா? சீதனத்தை விட பயங்கரமான பாவம் வட்டி. இந்த வட்டியை நான் என்னுடைய பிசினஸ்ல என்னுடைய கூட்டாளியாகவே கூட்டி செல்கிறேனே, நான் எப்போது இதிலிருந்து விடுபடுவது? இந்த வட்டியோடு நான் மூத்தானால் என்ன? அவன் சீதனம் வாங்குறது ஹராம், அது வேறு விஷயம். அவன் மாத்தான அவனுக்கு தான் கேள்வி. நம்மளை பார்க்க வேண்டும். இந்த உலகத்தை புரிந்து கொண்ட மனிதர்கள், மறுமையை நோக்கி பயணிக்கக்கூடிய மனிதர்கள், அவங்கள தான் கூட பார்ப்பாங்க. சஹாபாக்கிட்ட பாருங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் மத்தாக்களை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா? அப்படி செய்கிறார்கள், இப்படி செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இதுக்கு எதிராக ஒரு பயான் பண்ணுங்க, இதுக்கு எதிராக ஒரு மாநாடு நடத்துங்க, கூட்டம் போடுங்க. இல்லை சகோதரர்கள், அவங்க போய் கேட்டது எல்லாமே ரசூலுல்லாஹ் எனக்கு இப்படி இருக்கிறது, நான் சுவர்க்கம் போக வேண்டும், எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்கள், அதை செஞ்ச நான் குயிக்கா சுவர்க்கம் போறதுக்கு. எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்கள், அதை செய்த நான் நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். சஹாபாக்கள் உலகத்தை புரிந்தார்கள், மறுமைக்காக வாழ்ந்தார்கள். எனவே அவர்களுடைய எண்ணம் எல்லாம் நான் மறுமையில் வரும்போது நான் தப்பித்துக் கொள்ள, என் அம்மா ஓடிடுவார், மஷரில் என் அம்மா என்ன கண்டவர் என்று ஓடுவார், என் பாப்பா ஓடுவார் ஷுவரா. எனக்கு ஊடு கட்டி தந்தவர், எனக்கு கல்வியை தந்தவர், எனக்கு வாகனம் வாங்கி தந்தவர், எனக்கு ஒரு வருத்தம் வரும்போது தூக்கத்தை இழந்தவர், அந்த வாப்பா என்னை கண்டால் விரண்டோடுவார். இது என்னுடைய நம்பிக்கை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனி. ஒவ்வொருவரும் அடுத்தவரை கண்டால் ஓட்டம் தான் எடுப்போம். அப்ப நான் என்ன தான் பார்ப்போம்? யா நஃப்ஸிலா, மறுமை பயணத்தில் இவரை கூட்டிட்டு தான் போவோம், அது வேற விஷயம். ஆனால் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன நான் நரகத்திலிருந்து பாதுகாக்கணும். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு உன்னை பாதுகாத்துக்கொள் நரகத்திலிருந்து, அடுத்ததான் உண்ட குடும்பம். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா நம்மளை ஃபுல்லாக விட்டுட்டு மச்சாக்களை கூட்டிட்டு போறதுல நிற்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையை மறுமைக்கான விளைநிலமாக ஆக்கியிருக்கிறார்.
இந்த உலக வாழ்க்கையை ஒரு சோதனை களமாக ஆக்கியிருக்கிறான். இந்த உலக வாழ்க்கையை நிரந்தரமற்றதாக ஆக்கியிருக்கிறான். இந்த உலக வாழ்க்கையில் உள்ள அத்தனை இன்பங்களையும் போலியானதாக ஆக்கியிருக்கிறான். உண்மையானதும் நிரந்தரமானதும் மறுமை வாழ்க்கை தான். அப்ப மறுமைக்காகவே இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். எந்த நேரமும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். யா அல்லாஹ், இந்த உலகத்தில் நல்லதா, மறுமையில் நல்லதா, நரக நெருப்பிலிருந்து என்னை பாதுகாத்து. இந்த துஆவோடு வாழ வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்டார்கள், அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன். அதை கேட்கணும். நம்முடைய கவலை எல்லாம் மறுமையாக இருக்க வேண்டும். திடீரென்று நான் மூத்தாயிட்டேன். ஒரு மையத்து செய்தி கேள்விப்படுறோம். ஒரு 35 வயசு இளைஞர் மூத்தாயிட்டாராமண்டு. ஒரு 18 வயது பொடியன் ஆக்சிடென்ட்ல மூத்தாயிட்டாராமண்டு கேள்விப்படுறோம். ஒரு 13 வயசு பொடியன் கேன்சர்ல மூத்தாயிட்டாராமண்டு கேள்விப்படுறோம். ஒரு 6 வயசுக்குள்ள டெங்குல மூத்தாயிட்டாமண்டு கேள்விப்படுறோம். அந்த செய்தியை கேட்டுடனே இன்றைக்கு மூத்த நாளா நான் இருந்திருந்தால், நான் இந்த ஆக்சிடென்ட்ல நான் மாட்டியிருந்தால், எனக்கு இந்த டெங்கு வந்திருந்தால், இந்த கேன்சர் எனக்கு வந்து நான் போயிருந்தால், இந்த ஹார்ட் அட்டாக் எனக்கு வந்திருந்தால், நான் மறுமையில் என்ன செய்வேன், கபருக்குள் என்ன செய்வேன் என்கிற கவலை எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தோமாக இருந்தால் உலக வாழ்க்கை சீராகும், மறுமைக்கான பயணம் இனிமையானதாக அமையும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படியான ஒரு நல்ல பயணத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக.